நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். அனலைஸ் ப்ரெடிக்ஷன் எப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, பேங்க் நிஃப்டி வந்து இப்போ இருக்கிறது வந்து 48,800 இந்த இது வந்து ஒரு ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனை ஆக்ட் பண்ணோம். நம்ம வந்து டே டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறது வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம ஃப்யூச்சர்ஸில் யாராச்சும் பை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய பேர் ஹோல்டிங்ஸ் பண்ணுவாங்க. இன்ட்ராடே நிறையா பேருக்கு செட் ஆகாது. அப்படிங்கிறவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு 1 மந்த் கான்ட்ராக்டோ 2 மந்த் கான்ட்ராக்டோ இப்போ வாங்கலாம். ஃபெப்ரவரி மந்த் கான்ட்ராக்டோ இல்லை மார்ச் மந்த் கான்ட்ராக்டோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இங்கனக்குள்ளே ட்ரை பண்ணலாம். பட் எதுனாலும் வந்து நம்ம ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். பட் நிறையா நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நான் இங்கனக்குள்ளே ஒரு என்ட்ரி போட்டு பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற இந்த ப்ளேஸில் வந்து நீங்கள் போகலாம். 48,800 இப்போ 48,800 இங்கேருந்து போகலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா 46,500 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. இன் பிட்வீனில் வந்து இந்த 48,300 ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மைனூட்டான ஒரு இதுதான். மேபி இப்போ இந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்து 48,800லேருந்து 48,200 நம்ம எங்கேயாச்சும் சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். அது மிஸ் ஆச்சுன்னா நேராக 46,500 தான் வரும். நீங்கள் என்ட்ரி போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸில் மட்டும் தான் என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ஹை போயிட்டு நம்மளுக்கால கண்டிப்பாக வந்து 51,500 52,000 பிரேக் பண்ணோம், 54,000 பிரேக் பண்ணோம். அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஹை ரேலி கொடுக்கும்போது மினிமம் 3,000 to ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் எப்போவுமே மூவ் ஆகுறதுனால இப்போ இருக்கிறது வந்து 54,000 உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 54,500 சம்திங் இருக்கா, 55,500 56,500 57,500 சம்திங். நம்ம ஒரு 57,500 பக்கத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து அப்பில் தான் போய் முடியும். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. இப்போ இருக்க ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்துருக்குது. மார்க்கெட் என்ன தான் நீங்கள் ஃபால் ஆன மாதிரி உங்களுக்கு காமிச்சாலும் அப்படிலாம் நீங்கள் வந்து செல் ஆஃப் ஆகவே ஆகாது. அது வந்து அதோட நீங்கள் மார்க்கெட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபால் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் அது ஒரு டிசைன் படி அது போய்கிட்டுருக்கு. அந்த டிசைன் படி கரெக்டாக போய் என்ன சொல்ல அது பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கணும். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்தே தீரும் எனக்கு தெரிஞ்சு. அதிகபட்சம் நான் சொல்கிறது 46,500. அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அவங்க நினச்சா செல்லாக நினச்சா பண்ணலாம். பட் இப்போ இருக்கிறதே வந்து ஒரு நல்ல ஜோன் தான். இங்கே நம்ம வந்து நம்ம சின்ன ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது என்னென்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே வருதுன்னா, இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு 48,980 இருக்கா. ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் இப்போ சப்போஸ் இங்கே ஒரு நல்ல ஒரு பிக் வால்யூம் கேண்டில் 15 மினிட்ஸில் வந்து பில்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி பில்டு பண்ணி மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. அப்படி முடித்தா இப்போ இன்றைக்கி ஓப்பனிங் வந்து நம்ம ஃப்யூச்சரில் இப்போ மண்டே ஓப்பனிங் இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா 48,000 சம்திங் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜோனை நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதை வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே வந்து 49,400 பக்கத்தில் இருக்க இதுதான் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம போய் க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கேனக்குள்ளே ரீடெஸ்ட் எடுக்கலாம். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக மறுபடியும் வந்து இதை வந்து பக்கத்தில் போகலாம். இங்கேருந்து ஃபால் ஆனாலும் நம்மளுக்கு ஃபால் தான். பட் மேலே போகிறதா இருந்தால் இங்கேயும் உடைக்கும், இங்கேயும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக 50,000 போகும். ஸோ எதுனாலும் 15 மினிட்ஸில் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் அப்படியே போயிடாது, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகும். ஸோ நீங்கள் ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டுமே என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லைன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,000 ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நடுவில் நேரம் 52,000 தான். 52,000 பக்கத்தில் தான். ஏன்னா நடுவில் இது மேலே இன்ட்ராடே பண்ணுறவங்கலாம் வந்து தாராளமாக எப்போ மார்க்கெட் 50,000 பிரேக் பண்ணாலும் நீங்கள் அங்கேக்குள்ள ஒரு ரீடெஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நேரம் 1,500 பாயிண்ட் ஈஸியாக கேட்சப் பண்ணலாம். இது வந்து ஒரே நாள் நடக்கும். இந்த கேப் மட்டும் 1 or 2 டேஸ்லேயே இது நடக்கும். இந்த ஃபாஸ்ட்டாக 50,000லேருந்து 51,500ங்கிறது ஒரு டக்குன்னு ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து நீங்கள் அந்த இதை ரீச் பண்ணணும். 1,500 பாயிண்ட்ஸை ரீச் பண்ணணும். மற்றது எல்லாமே கொஞ்சம் இது பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா வேணால் அந்த 51,000 to 52,500 இந்த கேப்பில் வேணால் நம்மளுக்கு கொஞ்சம்
விளையாடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எது டக்குன்னு உங்களுக்கு போயிடும். ஸோ எல்லாருமே இப்போ மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் கிராஷுங்கிறது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொன்னேன் அந்த 46,400 அதுக்கு கீழே போனால் வேணால் நம்ம மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இது மார்க்கெட் கிராஷ் கிடையாது. இது நார்மல் எப்போவுமே ஆகிற ஒரு ரீடெஸ்ட்டு தான். என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இங்கனக்குள்ளே கொஞ்சம் விளையாட்டு காமிப்பாங்க. அப்படியே மேலே போகிற மாதிரி கீழே வர்ற மாதிரி இது தாண்டுமா தாண்டாதான் கண்டிப்பாக நான் உடச்சிட்டு நேராக கண்டிப்பாக 53,000க்கு போயிடும். அப்படியே மேலே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஆல் டைம் ஆகி அங்கே எல்லாத்துக்குமே